தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். iOS 18.4 பீட்டா வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டெவலப்பர் பீட்டாவை ரிலீஸ் பண்ணி பப்ளிக் பீட்டாவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டேபிள் வெர்ஷன் ஏப்ரல் மாதத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, முக்கியமான சில சேஞ்சஸை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா விஷுவல் இன்டெலிஜென்ஸை ஆக்ஷன் பட்டன்லேயே எனேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 16 சீரிஸில் டெடிகேட்டடாக கேமரா கண்ட்ரோல் பட்டன் இருந்துச்சு. அதில் இன்டெகிரேட் பண்ணி இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸை கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம இப்போ ரீசெண்டாக 16e பார்த்துருந்தோம். அதில் கேமரா கண்ட்ரோல் பட்டன் இல்லாதனால ஆக்ஷன் பட்டன்லேயே அதை இன்டெகிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இதை iPhone 16 சீரிஸ் அப்புறம் iPhone 15 Pro சீரிஸ்க்குமே இதை எனேபிள் பண்ணியிருக்காங்க. அடுத்தது விஷுவல் இன்டெலிஜென்ஸை நம்ம கண்ட்ரோல் சென்டர்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் சென்டரில் போனோம்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா விஷுவல் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கும். இதை கண்ட்ரோல் சென்டரில் ஆட் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக கண்ட்ரோல் சென்டர்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதில் டாக் டு சிரி அப்படிங்கிற ஒரு ஆட் பண்ணியிருப்பாங்க. பழசில் வந்து வெறும் டைப் டு சிரி மட்டும்தான் இருக்கும். டாக் டு சிரியுமே கண்ட்ரோல் சென்டரில் ஆட் பண்ணிட்டு அங்கேருந்தே டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ விஷுவல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் டாக் டு சிரி இது ரெண்டையுமே நம்ம லாக் ஸ்க்ரீன்லையும் ஆட் பண்ணி டேரெக்டாக லாக் ஸ்க்ரீன்லேருந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்ட்ரோல் சென்டரில் புதுசாக ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க, ஆம்பியன்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா நம்மளோட மூடுக்கு தகுந்த மாதிரி சில பாட்டை வந்து அதுவே ப்ளே பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு அதில் ஸ்லீப், சில், ப்ரொடக்டிவிட்டி, வெல்பீயிங் அப்படின்னு சொல்லி 4 கொடுத்துருக்காங்க. அந்தந்த மூடுக்கு தகுந்த மாதிரி அது மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணும். ஸோ இதுக்கு ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் தேவையில்லை, டேரெக்டாகவே அதில் வந்து ப்ளே ஆகுது. அடுத்ததாக பிரைட்னஸ் வால்யூம் ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் நம்மளுக்கு எல்லோ கலரில் இருக்கும் அந்த ஐக்கான், வால்யூமுக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கும். வால்யூமையோ பிரைட்னஸையோ ஃபுல்லாக லோவில் வச்சோம் அப்படின்னா அது வந்து ஒயிட் கலரில் அந்த ஐக்கான் மாற மாதிரி கொடுத்துருக்காங்க. பழசில் வந்து அது என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இது வந்து ரெண்டுமே ஒயிட்டுக்கு மாற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவில் ஒர்க் ஆகும். iOS 18.4 இருந்து நம்ம இந்தியாவிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னால் US ரீஜனுக்கு செட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இந்தியாவிலே ஒர்க் ஆகுது. பீரியாடைஸ் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை வந்து நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸில் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா நம்மளுக்கு வர நோட்டிஃபிகேஷனை ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் டிடெக்ட் பண்ணி அதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நினைக்குதோ அதெல்லாம் வந்து குரூப் பண்ணி தனி ஒரு செக்ஷனாக காட்டும். வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த ஆப்புக்கு வேணுமோ அதையும் நம்ம தனியாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இமேஜ் பிளே கிரவுண்டில் நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு மொத்தம் 2 ஸ்டைல் இருந்துச்சு. இதுக்கு முன்னால் அனிமேஷனும் இல்லஸ்ட்ரேஷனும் இருந்துச்சு. இப்போ ஸ்கெட்ச்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டைலும் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஈமோஜி கீபோர்டில் பார்த்தோம் அப்படின்னா டாப் ரைட் கார்னரில் ஜென்மோஜி கிரியேட் பண்ணுறதுக்கான ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இப்போ புது அப்டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜென்மோஜி ஐக்கான் மட்டும் இல்லாமல் அது கூட ஜென்மோஜி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டெக்ஸ்ட்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்தது புதுசாக ஒரு 7 ஈமோஜி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னங்கிறது ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஆப் ஸ்டோரில் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது நோட்ஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது அதை ஸ்டாப் மட்டும் தான் பண்ண முடியும், பாஸ் பண்ணிக்க முடியாது. இப்போ அதை பாஸ் பண்ணி ரெஸ்யூம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் முன்னாலையும் பாஸ் பண்ணிக்கலாம், பட் அது ஹோம் ஸ்க்ரீனில் மட்டும் தான் பாஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை ஷார்ட்கட்ஸ் ஆப் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ அதில் வந்து நிறைய செட்டிங்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டிஃபால்ட்டாக சிஸ்டமில் இருக்கிற நிறைய ஆப்ஸுக்கு வந்து சின்ன சின்ன செட்டிங்ஸை எனேபிள் பண்ணி நம்மளால் ஷார்ட்கட்ஸ் நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். iOS 18 பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபோட்டோஸ் ஆப்பை ஃபுல்லாக ரீடிசைன் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு நிறைய செக்ஷனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அது எங்கே வேணாலும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் செக்ஷனை. அதில் குறிப்பாக சொல்லணும்னா மீடியா டைப்ஸ் அப்புறம் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்ஷன் இருக்கும். அதாவது மீடியா டைப்னா அந்த மீடியா என்ன மாதிரி டைப், போர்ட்ரேட்டா, செல்ஃபியா அந்த மாதிரி சொல்லி குரூப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வெளியே வெறும் 4 தான் தெரியும். பட் நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம உள்ள போய் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு எது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோமோ இல்லை நம்மளுக்கு எது ரொம்ப தேவையோ அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி டாப்பில் வச்சுக்கலாம். அடுத்ததாக 18.4 ரீஜனல் லாங்குவேஜுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 11 ரீஜனல் லாங்குவேஜுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் தமிழும் இருக்குது. ஸோ சிஸ்டம் வைடாக நம்மளுக்கு இந்த லாங்குவேஜ் வந்து அப்ளை ஆகுது. ஸோ ஃபோன் ஃபுல்லாகவே நம்ம தமிழ்லேயே பார்த்துக்க முடியும். கண்ட்ரோல் சென்டரில் ஒய்ஃபையாக இருக்கட்டும் இல்லை மொபைல் டேட்டாவாக இருக்கட்டும் அதோட டவர் வந்து எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இப்போது நம்மளுக்கு எவ்வளோ டவர் கிடைக்குதோ இல்லை எவ்வளோ ஒய்ஃபை சிக்னல் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த விட்ஜெட்டுமே இப்போ டைனமிக்காக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் 18.4 அப்டேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய டாப் சேஞ்சஸ். இதில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு, இதில் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.